Good morning and good afternoon, guys. In the video, we will talk about problems related to work energy principle, right? So, kinetics work energy principle problems and one problem a body of weight 60 Newton is projected up a 15 degree, so inclined plane with a velocity of 10 meter per second. So, 10 meter per second velocity the coefficient of kinetic friction between the block and the plane is 0.2. So coefficient of friction friction force find the maximum distance that the body will move up the plane before it comes to rest. So before it comes to rest abdina in the velocity enna velocity in paathuko, right? Appa or plane irukku, and the plane la vandu or body irukku, and the body vandu it is moving up, and the move up agara and the inclination and the body vandu layer kude plane oda inclination evlo nu pathina 15 degree, right? And 15 degree ஏன் கொடுத்திருக்காங்கன்னா அந்த பாடியோட நார்மல் ரியாக்ஷனுக்கும் செல்ஃப் வெயிட்க்கும் நடுவுல உள்ள ஆங்கிள் நீ வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றக்காண்டி இன்டைரக்ட்டா அப்படி கொடுத்திருக்காங்க, ரைட்டா? ஓகே ஃபைன். இப்போ வந்து அதோட செல்ஃப் வெயிட் கொடுத்துட்டாங்க. பட் இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் மட்டும் இல்லாம இருக்கு, பிகாஸ் அப்ளை வொர்க் எனர்ஜி பிரின்சிபல், ரைட்? அது டிஃபால்ட்டா உனக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் போறேன் நான். ஸோ இதை நான் வந்து ஒரு பாடியை நான் வரைஞ்சிருக்கேன், ஒரு பிளேன் ட்ரா பண்ணி ஒரு பாடியை ட்ரா பண்ணிட்டு இதோட செல்ஃப் வெயிட் அண்ட் இது வந்து மூவிங் அப் த பிளேன் தான், ரைட்டா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இங்கே எதுவும் கொடுக்கல, ஏன்னா கொஸ்டின்ல தான் கொடுத்துட்டாங்கல்ல, மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீ டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் மூவிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு திஸ் பிளேஸ். ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை இட் இஸ் எஸ். ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகே ஃபைண்ட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எஸ் தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி, ரைட்டா? இந்த எஸ் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன்னா செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க, இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் 15 டிகிரி கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு தெரியாது, டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஃபைனல் வெலாசிட்டி 0 பிகாஸ் இட் இஸ் brought to rest. ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலில் வந்து அந்த ஃபார்முலா மறுபடியும் நான் உனக்கு அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாரு. ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இன்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு W by 2G into V square minus U square, ரைட்? இப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து நீ இது இருக்கிற ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எஸ்ஸை மட்டும் நீ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, W by 2G W கொடுத்தாச்சு. ஸோ டிவைட் பை 2 into 9.81. ஃபைனல் வெலாசிட்டி இங்கே கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். நீ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி இதில் போட்டுட்டேன்னா இதை தூக்கி ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டா எஸ் என்னன்னு கிடச்சிடும், அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது, ரைட்டா? அப்போ சம்மேஷன் எஃப்எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சம்மேஷன் எஃப்எக்ஸ்க்கு வந்து என்னென்ன ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும் தான் நமக்கு தேவை, ரைட்டா? ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன இருக்குது? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இங்கே இல்லைன்னு கொடுத்துட்டாங்க, மேலே தூக்குறது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரைட்? அப்போ இருக்கக்கூடியது இந்த செல்ஃப் வெயிட். இந்த செல்ஃப் வெயிட்டை வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ணு. ஸோ ரிசால்வ் பண்ணுன்னா 60 cos 90 minus 15 டிகிரி, ரைட்? ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வர்றதுனால மைனஸில் வரும். அப்புறம் எஃப் வந்து மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது, அதுவும் மைனஸ் எஃப். வெறும் எஃப்பாக இருக்கே, அப்போ அதை நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? எஃப் இக்குவல் மியூ இன்ட்டு என்ஆர். மியூ கொடுத்துட்டான், அதனால் நீ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். என்ஆர் கண்டுபிடிக்கணும், இந்த என்ஆர் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதுக்காண்டியே நீ தனியாக வந்து வெர்டிகல் காம்பனன்ட் ஈக்குவல் டு 0 போட்டுட்டு நீ வந்து இந்த என்ஆர் அஸ் வெல் அஸ் இந்த வெர்டிகல் காம்பனன்ட் ரிசால்விங் ஆஃப் திஸ் வெர்டிகல் காம்பனன்ட் போட்டு அது என்ஆர் ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ண, அந்த எஃப் இக்குவல் மியூ இன்ட்டு என்ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த சம்மேஷன் எஃப்எக்ஸை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா மொத்தம் இந்த ப்ராப்ளமும் சால்வ், ரைட்? ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் போகிறேன், காமிக்கிறேன் நான். ஸோ ஓகே, நீங்கள் இதை பாஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோ இந்த வீடியோவை, இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட், ரைட்? ஸோ ஒர்க் டன் பை அ பாடி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த கைனடிக் எனர்ஜி ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள தனித்தனியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஆர் கண்டுபிடிச்சு இந்த எஃப் இஸ் ஈக்குவல் மியூ இன்ட்டு என்ஆர் போடுறதுக்காண்டி தான் இந்த மொத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக இருக்கான்னு பார்க்காத, ஒரே ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா WG V கொடுத்தாச்சு, U தெரியும். சம்மேஷன் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த ரெண்டு ஸ்டெப். இது ஃபுல்லாக சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஸோ இது வந்து சைன் தீட்டா போட்டுருக்கா, நம்ம எப்படினாலும் சால்வ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து cos 75 எழுதியிருக்கிறேன் நான், பட் நீ இது எப்படினாலும் சால்வ் பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணா யூ கேன் ஏபிள் டு கெட் எஸ் வேல்யூ, ரைட்? ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளமில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் போயிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் மாற்றிருக்கேன். இப்போ உங்க கண்மணி தெரியுது, இந்த எக்ஸாம்பிள் 4 இந்த ப்ராப்ளமை வந்து நீ அசைன்மெண்ட் ப்ராப்ளமாக நீ சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா, பாடி ஆஃப் வெயிட் அதே ஒரு வெயிட் கொடுத்துட்டாங்க, இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்க, போன ப்ராப்ளம் மாதிரியே தான். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? டு மேக் த பாடி டு மோஷன் அலாங் த டாப். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி இஸ் 2 மீட்டர் பர் செகண்ட். U வந்து கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த ஃபைனல் V மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். when it has traveled at a distance of 2 meter, right? Coefficient of friction கொடுத்துட்டாங்க. So summation of fx வந்து நீ கண்டுபிடிச்சு அந்த summation of fx இடத்துல போடணும். distance into s கண்டுபிடி. So left hand sideல இருக்கிறது ஃபுல்லா தெரிஞ்சிருது. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாத்தியா w by
2g into v square minus u square. அந்த v யும் கொடுத்துட்டாங்க ஃபைனல் u கொடுத்துட்டாங்க இனிஷியல் வெலாசிட்டி. நீ v மட்டும் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். ரைட்டா? போன ப்ராப்ளம்ல இருக்க ஒரு அன்னோன் வந்து கொடுக்காம இதுல அந்த அன்னோனை கண்டுபிடிக்க சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த அன்னோன் ரிமைனிங் அன்னோனை வந்து நீ கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ரைட்? அது நீ அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சப் டாபிக் நம்ம போயிரும். மோஷன் ஆஃப் கனெக்ஷன் பிட்வீன் த டூ பாடிஸ். ரைட்? ஓகே, இப்போ என்ன சப் டாபிக்ல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் which comes under work energy equation. ரைட்? ஒரு ரெண்டு பாடி இருக்கு. அந்த ரெண்டு பாடியை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்புறம் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா அப்போ இந்த மோஷன் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த மோஷன் பாடியை வந்து எப்படி ப்ராப்ளம் வந்து பார்க்கணும் நம்ம அப்படின்றதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு 3 நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நோட் என்னன்னு படி. ஸோ while finding the net force in the direction of the motion of the system, while finding the net force in the motion of the system, இந்த motion of the system வந்து net force என்னன்னு கண்டுபிடிப்போம். ரைட்டா? சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ்ல வந்து அந்த சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். The internal force T tension is not considered. The internal tension இருக்கு இல்லையா, இந்த towards in the direction and tension towards in the direction. So இந்த internal forces வந்து ஜெனரலா வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். என்ன ரீசன் அப்படின்னா because it appears as a pair of equal and opposite forces, hence the work done of internal forces is 0. right? So இது வந்து equal and opposite direction forces ஆயிருக்கனால நம்ம வந்து இதை எப்பயுமே நெக்லெக்ட் பண்ணுவோம். because cancel ஆயிரும்ல, அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ரைட்? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா if the connected bodies are not moving with the same velocity and same displacement, for our convenience the free body of each body can be taken separately and analyzed. right? இப்போ இந்த பாடிக்கு வந்து இதுக்கு வேற u1 u2 v1 u2 v2 அப்படின்னு வேற s1 s2 அந்த மாதிரி வேற velocity displacement கொடுத்தாங்கன்னா இந்த பாடி தனியா வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், இந்த பாடி தனியா ஃப்ரீ பாடியை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து ரெண்டையும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்னு போட்டு அந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்ணணும்னு சொல்றது செகண்ட் நோட். ரைட்? ஓகே, தேர்ட் நோட் என்னன்னா டு ஃபைண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் அந்த டி இதை மட்டும் இன்டர்னல் அந்த ஸ்ட்ரிங் உள்ள ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாடியை மட்டும் வச்சு தனியாக வச்சுக்கிட்டு அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராப்ளம் டு டிட்டர்மைன் த டென்ஷன் ஃபோர்ஸ் அட் டி அட் ஸ்மால் பாடி அப்படின்னு இந்த 20 நியூட்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு பாடி மட்டும் வச்சு இந்த டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் அந்த 3 நோட். ரைட்டா? ஓகே, இந்த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் ஆல்ரெடி போன இதில் வந்து டிஎல்எம்எட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஒர்க் எனர்ஜியில் எப்படி சால்வ் பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமில் பார்ப்போம். ரைட்? ஓகே, இதான் வந்து அந்த கனெக்டட் பிட்வீன் தட் இஸ் கனெக்ஷன் பிட்வீன் த டூ பாடிஸ் ப்ராப்ளம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து நீ அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணு, பட் நான் உனக்கு க்ளூ கொடுத்துட்றேன் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு. ரைட்டா? ஆக்சுவலாக இதே ப்ராப்ளம் தான் நீ டிஎல்எம்எஸ் பிரின்சிபல்லி நீ சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். யூ கேன் செக் த ஆன்சர்ஸ் வித் தோஸ் ப்ராப்ளம் ஆல்சோ. ரைட்? ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தலாம். 2 weight 80 Newton and 20 Newton are connected by a thread and move along a rough horizontal plane. Right? அப்போ இது இருக்கு, ஃப்ரிக்ஷன் இருக்கு. Under the action of forces 40 Newton applied to the first weight 80 Newton apply ஆகுது. ஸோ இந்த ஃபிகர் இல்லைனாலுமே நீயே ட்ரா பண்ண கற்றுக்கணும். ரைட்? The coefficient of friction கொடுத்துருக்காங்க. Then determine the acceleration of the weight and tension in the thread using work energy principle equation. Right? இந்த டென்ஷன் இந்த த்ரெட் அப்படினாலே இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எவ்வளோ அப்படி கால்குலேட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி இப்போ தான் முன்னாடி சொன்னேன் நான் போன ஸ்லைடில் ஏதாவது ஒரே ஒரு பாடியை மட்டும் வச்சு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணி அதுக்கு மட்டும் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ணி இந்த டென்ஷன் டி என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். பிகாஸ் ரெண்டு இதை வச்சு நீ சால்வ் பண்ணலாம், இல்லை இதை வச்சு சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணால் ஒரே டென்ஷன் தான் வரப்போகுது. ஓகே, ஆனால் அவன் முதல் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன, ஆக்சலரேஷன் கண்டுபிடின்னு கேட்டிருக்கான். பை யூசிங் ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன் எது, summation of fx into s is equal to w by 2g into u square minus v square minus u square. right? அதுல வந்து s இருக்கு, u இருக்கு, v இருக்கு, w இருக்கு, g இருக்கு and summation of fx இருக்கு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுல இருந்து நீ என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா எஸ் டிஸ்டன்ஸ் அவன் கொடுக்கவே இல்லை, நமக்கு வெலாசிட்டி வியும் நமக்கு அவன் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல தான் வரும். ரைட்டா? அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி கேன் ஏபிள் டு டிட்டர்மைன் ஆக்சலரேஷன். பிகாஸ் ஏ வந்து அதில் தானே இருக்கு நமக்கு, நம்ம நியூட்டன்ஸ் லாவோட எஃப்எஸ்சிக்குள் எம்ஏ போட போகிறது இல்லையே. ஸோ நம்ம இதுலேருந்து இந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஏ இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்ல, சப்ஸ்டியூட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இதான் வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஹிண்ட். பட் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் காமிச்சிடுறேன், அது வந்து ஹெல்ப் பண்ணும். இதான் இந்த ப்ராப்ளமோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ரைட்? நெக்லெக்ட் பண்ணியிருந்த இந்த மிடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஃபோர்ஸஸ் நெக்லெக்ட் பண்ணி இன்டர்னல் ஃபோர்ஸஸ் நெக்லெக்ட் பண்ணிடு. ரைட்டா? ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இன்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு w by 2g இன்ட்டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ரைட்டா? சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸ்னா இப்போ இந்த மோஷன் ஆஃப் த பாடி ஹரிசாண்டல் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ஸும். ரைட்டா? அப்போ என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு,
ரைட் இந்த 40 நியூட்டன் இருக்கு, இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு ரைட்டா. இந்த மூணு சேர்ந்து தான் சம்மேஷன் எஃப்எக்ஸ் ரைட்டா. இன்ட்டு எஸ் நமக்கு தெரியும், எஸ் அப்படியே வச்சுக்கோ. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து W1 + W2 பிகாஸ் ரெண்டு வேற வேற வெயிட். ஸோ W1 + W2 டிவைடட் பை 2G ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கோ, V² - U² போட்டுக்கோ. ஸோ அதுலேருந்து உனக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை அந்த ஈக்குவேஷனை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இந்த ஈக்குவேஷனை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும் உன்னால் ரைட்டா. அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டென்ஷன் என்னன்னு கண்டுபிடிட்டு அந்த த்ரெட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ இந்த த்ரெட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் கண்டுபிடிக்கிறது நீ இந்த பாடியை மட்டும் வச்சுக்கோ. இந்த இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, இந்த நார்மல் ரியாக்ஷன், இந்த செல்ஃப் வெயிட்டு அண்ட் இந்த டென்ஷன் ஃபோர்ஸை மட்டும் வச்சுட்டு சால்வ் பண்ணி, இல்லை இதை மட்டும் வச்சு சால்வ் பண்ணி, ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சு சால்வ் பண்ணுனா அதுவும் ஈக்குவேஷன் இதில் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் ரைட்டா. விச் இஸ் நத்திங் பட் ரைட் ஹேண்ட் சைடில் W/2G × V² - U², லெஃப்ட் சைடில் வந்து நெட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னா அப்போ இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. நீ இந்த இதை பண்ணேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் இது ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், இந்த ரெண்டையும் சம் பண்ணி சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸில் போட்டுட்டு அப்படின்னா இன்ட்டு எஸ்ஸை வந்து அப்படியே தான் வச்சுக்கோ. பிகாஸ் அவன் கொடுக்கவே இல்லை எஸ். ரைட் ஹேண்ட் சைடில் W/2G × V² - U². U வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். ஸோ V² வந்து எங்கேருந்து கிடைக்கும் உனக்குனா, இதுக்கு முன்னாடி ஸ்டெப் பண்ணல ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறப்போ உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். அதை தூக்கி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து இது ரிசால்வ் ஆயிரும் ரைட்டா. உனக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன், ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டேன் ரைட். நான் ஏன் இதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சம்மேஷன் எஃப்எக்ஸ் போடுற இடத்துல இது ரெண்டு ஃபோர்ஸ் தானே இருக்குது. நீ இப்போ இந்த பாடி போன அப்படின்னா இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது 3 ஃபோர்ஸ் சம்மேஷன் எஃப்எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால தான் அதை நான் இதை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் நான் ரைட்டா. ஓகே, இதை சால்வ் பண்ணி கண்டுபிடி பார்ப்போம் என்ன ஆன்சர் உனக்கு வருதுன்னு பார்ப்போம். டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் ரைட் அண்ட் as well as the acceleration ரைட். அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் நான். எஸ், இந்த ப்ராப்ளம் பார்த்தா அப்படின்னா ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளமில் என்னென்னா ஒரு ரெண்டு வெயிட் வந்து இட் இஸ் ஹேங்கிங். ஆக்சுவலாக இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு DLMSல கொடுத்தேன். ஸோ இதே ப்ராப்ளமே நீங்கள் அசைன்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் ரைட்டா. இந்த ப்ராப்ளமில் என்ன அப்படின்னா, ஸோ 80 நியூட்டன் வந்து ஹையர் வெயிட் அப்படின்றதுனால இது கீழே டவுன் ஆகும், இது வந்து மேலே போகும் ரைட்டா. ஸோ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் அக்கர் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் நோட்டுன்னு போட்டு உங்களை எழுத சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. The force acting in the same direction as that of motion of the system is always taken as positive, right? The force that acts in the opposite direction is taken as negative. That means the force வந்து இங்க opposite directionல அக்கர் ஆகிறதுனால we need to take that as a negative. இப்போ 80 நியூட்டன்னால கீழே இது போகும், ஸோ இது மேலே போகும். இது ஆப்போசிட் டைரக்ஷன் -16 வச்சுக்கோங்க, இதை வந்து +18 வச்சுக்கோங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸில் வந்து 80 × S - 60 × S is equal to W1 + W2. So 60 + 80 divided by 2G into V² - U². ஸோ அப்படி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷனாக வரும். ஸோ அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷனாக 3 ஈக்குவேஷன் மோஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதில் ஆக்சலரேஷன் எங்கே இருக்கோ A இருக்கோ, ஸோ அங்கே வந்து யூ கேன் ஏபிள் டு கெட் ஆக்சலரேஷன். ஸோ அது ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ அதில் ஏதாவது ஒரே ஒரு பாடியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று இதை மட்டும் கூட கன்சிடர் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் டென்ஷன் என்னன்றதை யூ கேன் ஏபிள் டு டிட்டர்மைன் ரைட். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் டேக் தட் as ஓகே. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சலரேஷன் வந்து 1.4 m/s² வரணும் அண்ட் டென்ஷன் வந்து 68.59 நியூட்டன் வரணும் ரைட்டா. அதை நீ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ அந்த ஆன்சரை ரைட். ஓகே, இது போதும் நான் நினைக்கிறேன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலில். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இம்பல்ஸ் மொமெண்டம் தியரி ஆர் இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் நம்ம என்னன்னு பார்ப்போம் ரைட்டா. ஓகே, தேங்க்யூ கைஸ்.